அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நடந்து முடிஞ்ச 2025 பப்ளிக் எக்ஸாம் எழுதின மாணவர் ஒவ்வொருவர்களுக்குமே எங்களுடைய வாழ்த்துக்கள். ஸோ முதல் எக்ஸாம் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனா சில சில கொஸ்டின்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியா தான் இருந்துச்சு. 1 மார்க்ல 1, 2 சிலது கஷ்டமா இருந்தாலுமே நம்ம ஓரளவுக்கு யோசிச்சு மேனேஜ் பண்ணி எழுதுனா ஈஸியா மார்க் எடுக்கலாம். ஃபுல் மார்க் எடுக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த பேப்பர் வைஸா பாத்தீங்கன்னா நீங்க 90க்கு கிட்டத்தட்ட 85+ எடுக்கிறதுக்கான பேப்பர் தான் இது. ஸோ எல்லா கொஸ்டினுமே தெரிஞ்ச கொஸ்டின் தான். 2 மார்க் 3 மார்க் நெடுவின் எல்லாமே ஈஸியா கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம மனப்பாட பகுதி குரல் கூட ஈஸியா தான் கேட்டிருந்தாங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரி திருக்குறள்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துருச்சு நெடுவினா. ஸோ 1 மார்க்ஸ் வைஸா பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி தெரியும். பட் ஆன்சர் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. நீங்க எவ்வளவு மார்க் எடுப்பீங்க அப்படின்றத நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. யார் சென்டம் எடுப்பீங்க அப்படின்றதையும் நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. சென்டம் எடுக்கக்கூடிய மாணவர்கள், சென்டம் எடுத்த மாணவர்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஆன்சர் கீ தான் பார்க்க போறோம். 1 மார்க் 2 மார்க் எல்லாரும் சேர்த்து இந்த கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் எப்படி ஃபாலோ பண்ணிருக்காங்க, கரெக்டா இதே தான் எடுத்துருக்காங்களா இல்லைன்னா வந்து பேட்டர்னை மாத்திருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி மொத்த டீட்டெயில்ஸுமே பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் இந்த கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீயோட லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. வேற ஏதாவது தகவல் வேணும்னா நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீ நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல். இது எல்லாமே புக் பேக் தான். தொல்காப்பியம். குறிப்புகளில் மறைந்திருக்கும் தமிழறிஞரை கண்டுபிடிக்க. இதுவுமே புக் பேக் தான். அந்த ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயல்லே வந்து ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அந்த 5 கொஸ்டின்ல இருந்து கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காங்க. தமிழறிஞர்கள் முதல் 2 எழுத்துக்களால் மறைக்கலாம். ஸோ மறை அப்படின்னு இருக்கிறதுனால இதுதான் இதோட ஆன்சர். மறைமலை அடிகள் தான். உயர்தினை என்மனார் மக்கட் சுட்டே அக்ரிணை என்மனார் அவரல பிறவே அப்படின்னு ஒரு இலக்கண நூல் வந்து எது அப்படின்னா, இலக்கண நூல் ஆக்சுவலி 2 தான். தொல்காப்பியமும் நன்னூல் அப்படின்றது. இதுல தொல்காப்பியம் தான் இதோட ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதுல இலக்கண நூல்னு கொடுத்ததுனாலவே நம்ம கண்ணை மூடிட்டு தொல்காப்பியமா செலக்ட் பண்ணலாம். உலக நாடுகள் மாற்று ஆற்றலை நோக்கி சென்றால் மட்டுமே புவி வெப்பமயமாதலை கட்டுப்படுத்த முடியும். புவி வெப்பமயமாதலை கட்டுப்படுத்துறதுக்கு முக்கியமான நோக்கம், இதன் தொடர் எதை உணர்த்துதுன்னா, புவி வெப்பமயமாதலை இயக்கத்துக்கு முக்கியமான காரணம் வந்து காலநிலை மாறுபாடா இருந்தாலும் கார்பன் அற்ற ஆற்றல் பயன்பாடே தேவையாகிறது அப்படின்றது இதோட ஆன்சரா இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து 4th ஒன்னுக்கு ஆப்ஷன் ஆ. பொருந்திய விடையை தேர்வு செய்ய இது ரொம்பவே ஈஸி. நீங்க படிச்ச குரல்லே அப்படியே எடுத்துடலாம். இது வந்து முதல் வரியில வர சீர்களும் இது கடைசி வரியில சீர்களும் கொடுத்துருக்காங்க. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரைய தெய்வத்தில் வைக்கப்படும் அப்படின்றது இதுக்கான ஆன்சர். பயன்தூக்கா செய்த உதவி நயன்தூக்கி நன்மை கடலின் பெரிது அப்படின்றது இதோட ஆன்சர். சினம் சேர்ந்தாரை கொல்லி அப்படின்றது இதோட ஆன்சர். காலத்தினா செய்த நன்றி சிறிதினும் ஞாலத்தின் மான பெரிது. ஸோ அப்போ 3, 4, 1, 2 அப்படின்றது ஆன்சர். 3, 4, 1, 2. ஸோ ஆன்சர் 4th ஒன். எங்கள் தந்தையார் நாடென்று பேச்சு நிலை அப்படின்றது வந்து இது புக் பேக் தான். தந்தை வழி சமூக முறை. காவினம் கலனே சுருக்கினம் கலப்பை அப்படின்றது கலன் அப்படின்றது இசைக்கருவி. இதுவும் புக் பேக் தான். காலை வெயில் நன்றாக மேய துன்பறுத்து தொல்லி வரும் புதுவையில் என்ற கவிதையில் பயின்று வரும் படிமம் வந்து வினை படிமம். அடுத்த கொஸ்டின், ஈற்றடி எழுதி துளிப்பாவை நிறைவு செய்க. வானம் அழுகிறது பூமி சிரிக்கிறது அப்படின்றது ஆன்சர் மழை. இது ஈஸி தான். ஏன்னா புக் பேக்லேயே வந்து ஒரு பாக்ஸா கொடுத்து போட்டிருப்பாங்க. அந்த பாக்ஸ்ல இருக்கிற ஒரு கேள்வி தான் இது மழை. இதுவுமே வந்து எதிர்பார்க்காதது தான். ஏன்னா இது வரைக்கும் கேட்டதில்லை. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லுமே கேட்காத ஒரு கொஸ்டின் தான். மேடையின் மேலிருந்து வேண்டும் போது கீழே இறக்கும் வகையில் அமைக்கப்படும் திரை வந்து கறந்து வரல் திரை. இதுவுமே புக் பேக் தான். மலை மேகத்தை கண்ட மயில் போல நீல வண்ணனை கண்ட குந்தி அப்படின்ற ஒரு பாடல் வரி வந்து வெளிப்பாடும் மெய்ப்பாடு என்னன்னா மகிழ்ச்சி. அதாவது மலை மேகத்தை கண்ட மயில் வந்து மகிழ்னும் இல்லை, அதனால மகிழ்ச்சி. காப்பியத்தின் பெரும்பிரிவு வந்து காண்டம். அதுக்கப்புறம் வரதுதான் காதை இளம்பகம் சருக்கம். பின்வருவற்றுள் தொன்மத்திற்கு பொருந்தா ஒன்றை தேர்வு செய்யணும். வயதில் சிறியவர் ஆனாலும் தலைவர். புக்ல வந்து வயதில் சிறியவள் ஆனாலும் தலைவின்னு கொடுத்திருப்பாங்க. இதுல வந்து மாத்தி கொடுத்திருக்காங்க வயதில் சிறியவர் ஆனாலும் தலைவர். ஒருவருடைய புகழ் வலிமை கொண்ட அருள் போன்ற நல்லியல்புகளை சிறப்பித்து கூறுவது பாடான் திணை. புகழ் வீரம் வெற்றி கொடை இதெல்லாம் பத்தி சொல்றது பாடான் திணை. இதெல்லாம் 2 மார்க்ல வருதுதான். ஓகேங்களா? ஸோ இந்த 2 மார்க் செயல் பகுதியில் இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா ஈஸி தான். இதெல்லாமே புக் பேக் தான். செல்வம் இருப்பதற்கான வழிகள் வள்ளுவ முறைப்பன. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திருக்குறள்ல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். நெடுவினாலையும் சரி குருவினா சிறுவினாலையும் சரி கேட்டிருக்காங்க. நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை மயிரமாகிறது இதுவும் இல்லை, நிறைய தடவை கேட்ட கொஸ்டின்ஸ் தான். இதுவுமே இடம் சுட்டி பொருள் கூறுக நிறைய தடவை கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ இந்த 4மே எழுதுற கொஸ்டின் தான். ஈஸியா எழுதிருக்கலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா புக் பேக் தான். இந்த 3மே ஈஸியா எழுதலாம். இதுல இருந்து 2 நீங்க எழுதிருப்பீங்க அப்படின்றத நான் நம்புறேன். அடுத்தது இந்த 7னுக்கு விடையலியில, அதாவது இந்த கிராமர் பார்ட்ல வர இந்த கொஸ்டின்லயும் ஈஸியா தான் கொடுத்துருந்தாங்க. முடிந்தால் தரலாம் முடித்தால் தரலாம். இதுவுமே புக் பேக் தான். ரொம்ப ஈஸியா எழுதிருப்பீங்க. கிணற்று தவளை போல அப்படின்னா யாருமே ஏற்றி விடாம, அதாவது கிணற்று தலைவை போலமா தானும் ஏற மாட்டான் யாரும் ஏற்றி விட மாட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு வரி தான். இதை வந்து சென்டென்ஸா ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துருப்பாங்க.
மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. இது வந்து மனம்னா மைண்ட், நம்ம மனசு. இது வந்து வாசனை. ஸோ இதை நம்ம தெரிஞ்சு ஒரு சென்டென்ஸ் எழுதலாம். இப்போனா மனங்களில், அதாவது திருமணம் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா வந்து மனம் வீசும் பூக்களை நுகர்ந்தால் என் மனம் அமைதியாகும் அப்படின்ற மாதிரியும் போடலாம். மனம் வீசும் பூக்களை முகர்ந்தால் என் மனம் அமைதியாகும் அப்படின்னு போட்டாலுமே உங்களுக்கு ஆன்சர் கொடுப்பாங்க. நீங்க சென்டென்ஸ் எப்படி வேணா எழுதிருக்கலாம், ஆனா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுனா உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. திருவள்ளுவர் செல்வன், திருவள்ளுவர் செல்வன், இதுவுமே வந்து நிறைய தடவை கேட்ட கொஸ்டின்ஸ் தான். புக் பேக்ல இருக்கு, இலக்கண தேர்ச்சிக்குள்ள. இதை படிச்சிருந்தீங்கன்னா எழுதிருப்பீங்க. சப்போஸ் இது விடுற மாதிரி இருந்தா கூட மற்றது எழுதுற மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த 14 1 மார்க்கும் இந்த 14 2 மார்க்குமே ஈஸியா தான் கேட்டிருந்தாங்க. காலை எழுந்து படித்து நமக்கு நன்மை ஏற்படும்னா, காலையில் எழுந்து படித்தால் நமக்கு நன்மை ஏற்படும். இதுல சான்றோருக்கு மதிப்பு கொடுத்தால் வாழ்வில் உயரலாம். ஸோ இதுதான் இதோட ஆன்சர். வெங்காயம் அப்படின்றத நம்ம வெங்காயம்னு வச்சு ஒன்று எழுதணும், இல்லைன்னா வெம் கூட்டல் காயம் அப்படின்றத வச்சு எழுதணும். ஓகே, வெம் கூட்டல் காயம், வெம் பிளஸ் காயம். அப்போ பிரிச்சு எழுதணும். இது ஒரு சென்டென்ஸா எழுதணும், இது ஒரு சென்டென்ஸா எழுதணும். நீங்க எழுதிருப்பீங்க. அஸ் வெல் அஸ் அந்தமான் அப்படின்றது, அந்தமான்னா அந்தமான் தீவு. நம்ம பிரிச்சு எழுதணும்னா அந்த மானை சுடு என்று வேடன் சொன்னான். ஸோ அந்தமான் அப்படின்றது எழுதணும். அந்தமான்னா சேர்த்து எழுதணும். அடுத்த வாரம் நானும் என் குடும்பத்தினரும் அந்தமான் தீவுக்கு செல்ல விளைகிறோம் அப்படின்னு சென்டென்ஸ் எழுதலாம். ஸோ கலை சொற்கள் அப்படின்றது, கலை சொல்லாக்கம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் வந்து கவின் கலைஞர். சப்ஸ்கிரிப்ஷன் வந்து சந்தா. ஓகேங்களா? ஸோ சந்தா. இதுக்கு வேற ஏதாவது வேர்டு வருமா அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக அப்படின்றது வந்து செவு மாற்றுத்திறனாளிக்கான வினா. இது நீங்க எழுதியிருக்க கூடாது. நிறைய பேர் எழுதிருப்பீங்க அப்படின்றத நினைக்கிறேன். ஆனா கொஞ்சம் படிச்சு பார்த்துருந்தீங்கன்னா நீங்க எழுதிருப்பீங்க. ஸோ இவங்க டம் அண்ட் டெஃப் இருக்கிறவங்க வந்து எழுதுறது. புணர்ச்சி விதி பார்த்தீங்கன்னா அருங்கானமா பிரிச்சா நமக்கு அருமை கூட்டல் காணம்னு வரும். ஸோ மை விகுதி போறதுக்கு நமக்கு ஈறுபோதல், அப்புறம் இங்கு சேர்றதுக்கு இனமிகள். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே வரும். ஏழை என அப்படின்றது ஏழை கூட்டல் என. ஓகேங்களா? ஸோ ஏழை கூட்டல் என அப்படின்றது இ கூட்டல் ஏ தான் ஏ. அப்போனா நம்ம ஐ வழி எவ்வும் அப்படின்ற ரூல் படி இந்த இ வந்து சேரும். அதாவது ஏழை பிளஸ் இ பிளஸ் என அப்படின்னு பிரியும். அதாவது ஐ வழி எவ்வும் அப்படின்ற ஒரு ரூல் இருக்கு. அந்த ரூல் படி சேரும். இப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புன்ற விதிப்படி இது சேரும். ஸோ ஏதாவது ஒன்று எழுதுற மாதிரி இருக்கும். எது ஈஸியா இருக்குன்னா அருமை பிளஸ் காணம்னா நிறைய பேர் எழுதிருப்பீங்க. பிகாஸ் அதுதான் எல்லாருக்கும். பகுப்பது உறுப்பு இலக்கணம் பார்த்தீங்கன்னா சாற்று கூட்டல் இ. ஓகேங்களா? சாற்று பகுதி இ வந்து வினையற்ற விகுதி. நீர்நிலைகளிலிருந்து உதடுகள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறுவினா கேட்டிருக்காங்க. இந்த சிறுவினாவும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். இதையும் எழுதியிருப்பீங்க. சினம், சிரிப்பு, வியப்பு இதெல்லாமே வந்து அந்த மெய்ப்பாடுகளை கொடுத்து கேட்டிருக்காங்க. இதுவுமே ஈஸி தான். ஈசன் மகன் இதுவுமே எழுதியிருப்பீங்க. ஸோ இந்த 4லேருந்து அதாவது 2 ஈஸியாக எழுதியிருப்பீங்க. ஆஸ் வெல் அஸ் இந்த இதுலையுமே பார்த்தீங்கன்னா குறைநடை பகுதியிலிருந்து வர சிறுவினாவுமே ஈஸியாக 2 எழுதியிருக்கலாம். இதுல சீனி வெங்கடசாமி எழுதியிருப்பீங்க. சென்னையின் புகழுக்கு சான்றாக இருக்கும் கல்வி நிறுவனங்கள் எழுதியிருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மழை வெள்ள பாதிப்பிலிருந்து எழுதியிருக்கலாம். ஸோ இதுல அணி, இந்த 3ல இருந்து இந்த அணி தெரியலன்னா, சப்போஸ் இந்த 39 எழுதாம விட்டுருந்தீங்கன்னா நீங்க நயம் பாராட்டல் எழுதியிருப்பீங்க. என்னன்னா மைய கருத்தோட 3 நயங்கள். என்னென்ன நயங்கள் எழுதியிருப்பீங்க? எதுகை, மோனை, இயைபு. எதுகை நயங்கள் பார்த்தீங்கன்னா, எதுகை நயங்கள் வந்து பிறப்பு, சிறப்பு, நன்மை, திண்மை அப்படின்றது வருது. மோனை நயங்கள்னு பார்த்தீங்கன்னா பிறப்பு, பெருமை, சிறப்பு, செய்கை, நன்மை, நாடு, திண்மை, தீண்ட எல்லாமே வந்து மோனை நயங்கள்ல வருது. ஸோ இப்போ இயைபு நயங்கள்ல பார்த்தீங்கன்னா வராத அப்பா, வேண்டும் அப்பா அப்படின்ற ரெண்டு லைன் வந்து மோனையில வரும். சாரி, இயைபுல வருது. ஸோ இந்த 3 நயங்களோட சேர்த்து மையக்கருத்தை எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் மார்க் வந்து ஃபுல் மார்க் போட்டுக்கலாம். 41 பார்த்தீங்கன்னா பாடாந்திணை. இது கண்டிப்பா எழுதியிருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க இந்த பாடாந்திணை எழுதியிருப்பீங்க, அதுக்கப்புறம் நயம் பாராட்டல் எழுதியிருப்பீங்க, இந்த பழமொழி நிறைவு செய்க எழுதியிருப்பீங்க. ஏன்னா இதெல்லாம் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இதை வந்து வாழ்க்கை நிகழ்வோட சேர்த்து எழுதுறது கேட்டிருப்பாங்க. இது ரொம்பவே ஈஸி தான். நீங்க நிறைய படிச்சுட்டு எழுதியிருப்பீங்க. அப்படி இல்லாதவங்க இந்த 43 எழுதியிருப்பீங்க. இந்த பத்தியை கொடுத்து மோஸ்ட்லி வந்து இது வந்து காது கேளாத மாணவர்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஆனா இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே எல்லாரும் எழுதுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் தான். அதுக்கப்புறம் நெடுவினா பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்ச மாதிரியே திருக்குறள்ல இருந்து செய்நன்றி அறிதல் கேட்டிருக்காங்க. தமிழின் சீரிழமை திறம் வியந்து, இதுவுமே ஈஸி தான். சப்போஸ் திருக்குறள் படிக்காதவங்க இது எழுதியிருப்பீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து. புயல் தாக்கத்தினால் குடியிருப்புகளுக்கு, இதுவுமே ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நிர்வாக மேலாண்மை இறையன்பு அவர் எழுதின அந்த புத்தகத்தின் அடிப்படையில கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா?
ஸோ இதுவுமே ஈஸி தான். இந்த பாடல் அதாவது இந்த துணை பாடமே பார்த்தீங்கன்னா கோடை மலையிலிருந்து கேட்டிருக்காங்க அண்டு உரிமை தாகம்லேருந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 படிச்சிருந்தா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், அதுல இருந்து 1 கண்டிப்பா கேட்பாங்கன்னு. அதுதான் இந்த உரிமை தாகம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா கண்டி அலங்கார பாடல் வந்து கேட்டிருக்காங்க. 4 லைன். உங்களிடையே வந்து உயர்ந்தோர் தொலை விளங்கின்னு பாடல் இருக்கு, தொடங்குது. அது தண்டி அலங்கார பாடல் பிளஸ் அதோட ஆசிரியர் பேர் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் பாடல் ஈஸி பண்ணிடலாம். ஸோ வரும் அப்படின்ற முடியும் குரலுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். ஸோ அந்த குரல் நீங்க எழுதிருப்பீங்க. ஸோ இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின் பேப்பர்லயே பார்க்கறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் பட் படிச்சிருந்தா ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஆவரேஜா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பா 60 வரைக்கும் எடுக்கலாம். நல்லா படிக்கிறவங்க 85+ சாதாரணமாவே எடுக்கலாம். ஈஸியா பாஸ் பண்ற ஒரு பேப்பர் தான். ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ நீங்க ஒவ்வொருத்தரும் எவ்வளவு மார்க் எடுப்பீங்க அப்படின்றத நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி நோட்ஸ் வேணும் அப்படின்ட்டு தெரியப்படுத்தினா கூட நம்ம சேனல் வகையில நான் போஸ்ட் பண்றேன். நீங்க தெரியப்படுத்தினா தான் எனக்கு தெரியும். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.